டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் உட்ஸ் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதம் வழங்கும் பிஹைண்ட் உட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். துலா ராசிக்காரர்கள் 6ல் சனி வந்திருக்கார். 2.5 வருஷத்துக்கு பிரமாதமான ஹெல்ப். உச்சம் பெறக்கூடிய ராசியே சனி உங்கள் ராசி தான். எல்லா லெவல்லையும் நல்ல ஜம்முன்னு முன்னேறிடணும். இந்த சமயம் அந்த வெட்டி கதை, இந்த வெட்டி கதை, அந்த ரசிகர் மன்றம், இந்த ரசிகர் மன்றம்லாம் பேசிக்கின்னு உங்களுக்கு ரசிகரே இல்லாத ஆகிடும். ஸோ டைம் செம்ம டைம். தென்குடி திட்டை ராஜகுரு தரிசனம் பட்டுவார். காலு முதுகு அலர்ஜி எப்பவுமே இருக்கும், அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? திடீர்னு எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, வாழ்க்கை பிடிக்கல, அது பிடிக்கல, சன்னியாசம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், திடீர்னு கிளம்ப பார்ப்பீங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏதோ நல்ல நேரத்தில், நல்ல காலகட்டத்தில் நல்லபடியாக குடும்பத்தை டெவலப் பண்ணக்கூடிய நேரம். அதான் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாவே ஏதாவது புத்தி அப்படி மாறும். அந்த சமயத்தில் போயிட்டு திடீர்னு யாரையோ பற்றியெல்லாம் திடீர்னு ஏதோ புக்கெல்லாம் நிறைய எடுத்து படித்து காட்டுவீங்க. புக்கு படிக்கிறனால நீங்கள் அவங்கள ஆகிட முடியுமான்றதை கொஞ்சம் யோசிக்கவே மாட்டீங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை தான் கவனமாக இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில், விஸ்வாவசு வருடத்தில் ரொம்ப சிறப்பான ராசியாக பார்க்குறது துலாம். இந்த டைமில் நீங்கள் எல்லாத்துலேயும் ஸ்டடி ஆகலைன்னா எங்கேயோ நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சனி உச்சம் பெறக்கூடிய ராசி என்பதனால வாழ்க்கை முழுவதும் டெய்லி ஒரு 20 நிமிடத்துலேருந்து 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் வேறு லெவலுக்கு இருக்கும். நிறைய வண்டி வாகனங்கள், வீடு மாற்றுவது, வீடு கட்டுவது, வீடு இடிப்பது, புது தொழில் தொடங்குவது, துளாராசிக்காரர்களுடைய வீட்டில் கணவனாக இருந்தால் மனைவி பெரிய பேர் எடுப்பது, மனைவியாக இருந்தால் கணவன் பேர் எடுப்பது, இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் அதி அற்புதமான ஏற்றம். குரு பெயர்ச்சி 2025 துளாராசிக்கு உண்டான பலன்கள். அதாவது இத்தனை நாள் நான் தடம் புரண்டு வேறு ட்ராக்கில் போயிட்டேன். நானாகவே இல்லை, ரொம்ப இன்டெலிஜென்ஸுங்க, பார்த்தோன்னே எடை போட்டுருவாங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ திருப்பி ஒரு அற்புதமான சான்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இவங்க படிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் நிறையா இருக்கும். இது பண்ணுறதா, அது பண்ணுறதா, ஏன்னா 2 இடத்துலையும் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க இவங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எது எடுக்கிறதுங்கிற, இந்த காலேஜா அந்த காலேஜாங்கிற பல யோசனைகள் இவர்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கால் சம்பந்தமாக, அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான விஷயங்களில் கேர் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். துளாராசி அன்பர்களுக்கு சந்தோஷ மிகுதியில், இந்த கல்யாணம் வந்துருச்சுன்னா சில பேருக்கு மாப்பிள்ளை கலை வந்துருச்சு அப்படின்வாங்க. அது மாதிரி சந்தோஷ மிகுதியில் கொஞ்சம் குண்டாகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துட்டுருக்கு. துளாராசி அன்பர்களுக்கு தெய்வ தரிசனம் நிறையா இருக்கும். அதே மாதிரி அப்பா வழி வேலைகள், அப்பா வழி தொழில்கள்லாம் இவங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர், தூர பிரயாணம், வெற்றி பிரயாணமாக மாறுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருந்துட்டுருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் படிப்பாங்க. நிறையா கல்விகள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு நிறைய இருந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி வேத விற்பனராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஜோதிடம் கற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், புதிய ஒரு மாற்றங்களும், வீட்டில் ஒரு நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டுருக்கும். டீச்சர்ஸ், ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்கோம், ஹெட் மாஸ்டர், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். காலேஜ், ஸ்கூல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருந்துட்டுருக்கு. அரசியல் இருந்துட்டுருக்கும். இத்தனை நாள் வெளியில் தெரியாமல் நம்ம ஊர் விட்டு ஊராக உட்காந்துட்டுருக்கேன், இப்போ திருப்பியும் டைம்லைனுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். துளாராசி அன்பர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மறைந்து போன, அதாவது இவங்க மறந்த குலதெய்வங்கள்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இத்தனை நாள் தந்தையுடைய பேச்சு கேட்காதவர்கள் திருப்பி கேட்பாங்க. வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசிக்கு இதுவரையில் அஷ்டமத்தில் இருந்த குருவான் இப்போ பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு வர்றார். 6 குடையவன் 9ஆம் இடத்துல வர்றது எதிரிகளால் நீங்கள் நன்மையை பெறுவீர்கள் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய சகோதரஸ்தானம், இளைய சகோதரன் சார்ந்த குருடைய பார்வை வருது. அதனால் இளைய சகோதரனுக்கு இதுவரை திருமணம் ஆகலைன்னா திருமணம் கைகூடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது வராது. மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருந்து குரு பாக்கியஸ்தானத்தில் வரனால தொழில்துறையில் நீங்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு இருக்குது. தொழில் போட்டியில் வெற்றி கிடைக்கும். ஆனால் கடினமாக போராடி தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஆனால் போட்டியில் வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை தேவை. ஏன்னா குழந்தைகள் ஆரோக்கிய ஸ்தானத்தில் இந்த குழந்தைகள் ஸ்தானத்தில் ராகு இருக்காரு. அதே சமயத்தில் அந்த ராகு குருவோட பார்வை இருக்குது.
குருவோட பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 6 குடையவனுடைய பார்வை அப்படின்னு வருது. இன்னொன்று வந்து 6ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறனால குழந்தையோட ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து பாதுகாக்கணும். இன்னொன்று வந்து பழைய பாக்கிகள் வசூலாகும். பழைய பாக்கிகள் வசூலாகுவதை வச்சுட்டு வந்து சுபகாரியங்கள் செய்யலாம், வீடு மனை வாங்கலாம், அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். நிச்சயமாக அது வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொன்று வந்து வாகனங்கள் வாங்குறப்போ வந்து நீங்கள் வந்து புதிய வாகனத்தை வாங்கணும், பழைய வாகனம் வாங்கக்கூடாது. லாபஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருந்து உங்களுக்கு குரு உங்கள் ராசியை பார்க்குறனால வந்து நல்ல ஞானத்தை பெறுவீங்க, தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரையை செய்வீங்க, நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீங்க. துலா ராசியில் பிறந்தவங்க ஒரு முறை வந்து ஆலங்குடி சென்று விட்டு வந்தால் பல பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நல்ல யோகத்தை பெற முடியும் அப்படிங்கிறது உறுதி. ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான், ஓடி போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. ஸோ அப்படின்னா ஒரு வெளியூரில் போய் பொழைச்சிட்டு திரும்ப ஊருக்கு வரவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார், அதே போல் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இது ஒரு கிஃப்ட்டு. அதனால் துளாராசிக்காரங்க இந்த வருஷம் நிறைய பாப்புலாரிட்டி கிடைக்கும், ஃபேமஸ் ஆவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ், ஒரு முக்கியத்துவம், எங்கே போனாலும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த பணங்கள்லாம் திரும்ப கைக்கு வந்து சேரும் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால. செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். வீடு கார் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதற்கு லோனும் கொடுப்பாங்க. ஸோ வீடு 5ஆம் குரு பகவான் 5ஆம் பார்வை பார்க்கறதுனால உற்சாகம் பிறக்கும். நாட்பட்ட நோய் முழுமையாக குணமடையும். கணவன் மனைவிக்குள்ள காதல் வந்து கணவன் மனைவி வந்து இனிமேல் லவ்வர்ஸாக மாறிடுவாங்க. அந்தளவுக்கு நேரத்தை ஒதுக்குவாங்க, அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் வெற்றியடையும். குழந்தை இல்லாதவர்களுக்கு 100% குழந்தை பிறக்கும். IVF IUI முறையில் கூட கடன் படிப்படியாக குறையும். குருவின் 9ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால துலாம் ராசிக்காரங்க ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஸோ காதல் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, தெய்வ அனுக்கிரகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. தொழில் செய்கின்ற துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடு போட்டு வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸான நபர், விசுவாசமான நபர்கள் வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக தேடி வரும். மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும். IT வேலையில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்ணை மூடிட்டு போயிடுங்க. 9ஆம் இடத்தின் குரு பார்வை, 9ஆம் இடத்தில் குரு இருப்பது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அற்புதமான ஒரு காலம். ஸோ IT துறையில் இருக்கவங்க வெளிநாட்டுக்கு வேலை கிடைச்சா போயிடுங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க PR சிட்டிசனுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பொற்காலம். பிஹைண்ட் ரூட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லீகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ்ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், அமன் TRY TMT கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.